5 வருஷமா நீங்க படுற கஷ்டத்தை இன்னைக்கு 24 மணி நேரத்துல நான் அனுபவிச்சேன். மதுரைக்கு வந்து உங்ககிட்ட எல்லாம் வந்து சந்திக்கணும், எல்லாரோடையும் சந்தோஷமா பேசணும்னு நினைச்சேன். ஆனா சந்தோஷமா வர வேண்டிய வழியெல்லாம் சாக்கடை நாட்டும். எங்க பார்த்தாலும் குப்பையும் சாக்கடையுமா இருக்குது. அதுல இருந்து அப்படியே அந்த வாசம் குடலை புரட்டுது. என்னால அங்க வரும்போது கூட தாங்க முடியலையே. இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுடைய அந்த அவலத்தை எப்படி சொல்ல முடியும்? முதல்ல யாரா இருந்தாலும் இங்க அடுத்த எம்எல்ஏ ஆகிறவரு நம்முடைய சகோதரர் வெற்றி வேட்பாளர் புரொஃபசர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் முதல்ல இந்த சாக்கடைக்கும் குப்பைக்கும் ஒரு வழி பண்ணுங்க. உறுதியாக அதை தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருக்கேன். 100 நாட்களுக்குள் மதுரை தூய்மை நகரமாக மாற்றப்படும் என்று சொல்லி அப்படி சொல்லுங்க. இங்க இன்னொரு விஷயம் நான் கேக்குறேன். இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர் என்னங்க பண்றாரு? அவர் இருக்கிற கட்சி மதிமுக கட்சியால சொந்த சின்னத்தை கூட வாங்க முடியல. உதிக்காத சூரியன், உதயநிதி சூரியன், அந்த உதய சூரியன் சின்னத்துலதான் அவங்க நிக்கிறாங்க. சொந்த சின்னத்தை கூட வாங்காத இவங்கதான் உங்களுக்கு எல்லா நல்லதையும் நாளைக்கு அப்பா ஸ்டாலின் கிட்ட இருந்து வாங்கி தந்துட போறாங்களாமா? ஏன் அப்படி வாங்கறதா இருந்தா இந்த 5 வருஷத்திலேயே அதெல்லாம் செஞ்சிருக்கலாமே. 5 வருஷம் பொறுமையா இருந்துட்டு இப்பத்தான் எதிர்கட்சி வேட்பாளருக்கு ஞாபகம் வருதா? மதுரை தெற்கு மக்களுடைய அவல நிலை இப்பதான் அவருக்கு தெரியுதா? அவங்க கட்சி தலைவர் மதிமுகங்கிற பேரை மதுமுகன்னு மாத்தி வச்சுக்கணும். அவங்க போனாங்க பேரணி, வைகோ அவர்கள் போனாரு பேரணி மதுவுக்கு எதிராக. ஆனா உங்க வேட்பாளர் இப்ப சிட்டிங் எம்எல்ஏ அவரு மணமகள் மன்றம் நடத்துறாரு. படிக்கிறதுக்கு வழி பண்ணுங்கடான்னு சொன்னா எம்எல்ஏ குடிக்கிறதுக்கு வழி பண்ணி இருக்கிறாரு. சாரி, திமுக அரசுல குடிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மது பிரியர் அப்படின்னு பாசமா சொல்லணும். இது தேவையா நமக்கு? தாய்மார்களே, மகளிர் உரிமை திட்டம் வந்த உடனே அன்னைக்கு அப்பவே அப்படியே பிடிங்கிட்டு போயிருது. அதுக்கப்புறம் அதை நம்ம பாக்குறது இல்ல. வர்றதுதான் நம்ம கணக்குக்கு வர்ற பணம் நம்ம கிட்ட நிக்குதானா நேரா டாஸ்மாக் கடைக்குள்ள போகுது. பூக்கடை இருக்க வேண்டிய இடத்துல சாக்கடையும் டாஸ்மாக் கடையையும் பரவ செய்திருக்கும் இந்த தீய ஆட்சியை அகற்றுங்கள். துஷ்ட சக்தியான திமுகவை அகற்றுங்கள். சாமி கும்பிடுறதுக்கு, மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிடுறதுக்கு இந்த நாட்டுல, தமிழ்நாட்டுல வழி இல்லாம போச்சு. சனாதனத்தை வேரோட அறுக்கிறேன், கொசு டெங்கு மலேரியா மாதிரி ஒழிக்கிறேன்னு ஒருத்தர் பேசுறாரு. யாருன்னு பார்த்தா முதலமைச்சருடன் மகனே பேசுறாரு. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. ஆனா தமிழனுடைய ஓட்டு வேணும், இந்துவுடைய ஓட்டு வேணும். இப்படிப்பட்ட இரட்டை வேடதாரிகளை விரட்டி அறியுங்கள், போடுங்கள் ஓட்டு தாமரை